வாரன் பஃபெட்டு இந்த வருஷம் டிவிடெண்டாக எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்க போகிறான்னு தெரியுமா? அப்ராக்சிமேட்லி $38 பில்லியன் இந்த வருஷம் மட்டும் வாரன் பஃபெட் சீம்ஸ் ஆன் ட்ராக் டு கலெக்ட் $38 பில்லியன் இன்கம் திஸ் இயர். நம்ம வந்து டிவிடெண்டுக்காக நம்ம வந்து ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் எந்த ப்ரைஸில் வாங்கணும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு என்னன்னா அதையும் பார்க்க போகிறோம். அதாவது டிவிடெண்ட் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, கரண்ட் ஃபைனான்ஷியல் இயருடைய அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்களோ அதை வந்து கரண்ட் ப்ரைஸோட டிவைடு பண்ணணும். ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் டிவைடு பண்ணாக்க நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனர் இருக்க போகிறோம். ஸ்க்ரீனர் போய்ட்டு நம்ம ஒரு ஒரு கொயரி கொடுக்குறோம். என்னென்னா டிவிடெண்ட் ஈல்ட் கிரேட்டர் தேன் 3%. ஓகே, இப்போ நம்ம கொடுத்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட 60 கம்பெனி கிடைக்கும். அதாவது டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3% கொடுக்குற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 60 கம்பெனிஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இது இப்போது இதில் நம்ம வந்து டிவிடெண்ட் இதில் 6%, 3% கிடைக்கிது. இதெல்லாம் 3% மேலே உள்ள கம்பெனி நான் வந்து கொயரி கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இந்த கம்பெனிலாம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3% கம்பெனி கிடச்சிருச்சு சொல்லி நம்ம வந்து உடனே இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த கொயரி நான் வந்து திரும்ப நான் வந்து எடிட் பண்ணுறேன். என்னென்னா, நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் கொடுத்தா பார்த்தாது. நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி வந்து சேல்ஸில் வந்து 5 இயர்ஸ் வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, சேல்ஸ் வந்து கம்பவுண்டண்ட்டாக க்ரோத் ஆகுதான்னு செக் பண்ணணும் ஒன்று. ஏன்னா அப்படி க்ரோத் ஆகாட்டி நம்ம வந்து நெகட்டிவ் சேல்ஸ் உள்ள கம்பெனியில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்களேன், சேல்ஸ் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். டிவிடெண்ட் வந்து அதிகமானாலும் சேல்ஸ் ப்ரைஸ் டவுன் ஆக நம்ம வந்து ப்ரைஸுடைய அந்த ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இப்படிப்பட்ட கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டிவிடெண்ட் ஈல்டும் ஹையில் இருக்குன்னு, ப்ளஸ் அந்த அவங்களுடைய கம்பெனியோடைய ஃபைனான்ஸ் வந்து சேல்ஸ் வந்து 5 இயர்ஸை வந்து பாசிட்டிவில் இருக்கா அது பார்க்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய சேல்ஸ் ஆகுனா பத்தாதுல. உதாரணமாக சில கம்பெனி இருக்குது, கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க. சில கம்பெனிக்கு டேக்ஸ் கட்டியே இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வரும், அதை வந்து டேக்ஸ் பே ஆகிடும். ப்ராஃபிட் க்ரோத்தை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் இன்னொரு கொயரி கொடுக்குறோம். அண்டு சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸ் காம்பவுண்டட் இதில் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ் வந்து கேகர் எவ்வளோன்னா கிரேட்டர் தென் 50%. இப்போ வந்து 60 இருந்துச்சா, நான் வந்து இந்த கொயரி கொடுக்குறேன். 8 தான், 8 கம்பெனி தான் கிடைக்கிது. அதாவது டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3%, சேல்ஸ் க்ரோத்தும் கம்பவுண்டடாக வந்து 15% மேலே இருக்கிற கம்பெனியை தான் நான் வந்து இது பண்ணி நான் வந்து சூஸ் பண்ணேன். அதில் வந்து 21 செட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நிர்லால் கம்பெனி, ஐசிஐசி செக்யூரிட்டிஸ்லாம் வருது. சேல்ஸ் மட்டும் பத்தாதுல, சொன்ன ப்ராஃபிட் நான் வந்து 15 கொடுக்குறேன். இப்போ தடவை நீங்கள் 12 கொடுக்குறேன், 12 கொடுக்கலாம். 12% க்ரோத் அதுவும் வைக்கலாம். நான் வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து ப்ராஃபிட் க்ரோத் 5 இயர்ஸ் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் கேட்குற எவ்வளோன்னா கிரேட்டர் தென் 12. சரி, இதில் வந்து நான் வந்து அண்டு கொடுக்கல. ஓகே, இப்போ வந்து என்ன செய்கிறோம், அண்டு கொடுத்தா தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணோம். இப்போ வந்து 9 கம்பெனி கிடைக்கிது. அதாவது சேல்ஸும் 12%, ப்ராஃபிட்டும் 12%. இதில் வந்து ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டும் வந்து கிடைக்கிது. டிவிடெண்ட் 3% மேலே கிடைக்கிது. சரி, ஓகே, இதில் வந்து பெஸ்ட்டு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, மணி கண்ட்ரோல் வெப்சைட்டுக்கு போகணும். நான் வந்து இந்த கம்பெனி எடுக்கிறேன். உதாரணமாக ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் எடுக்கிறேன். ஐசிஐசி செக்யூரிட்டிஸுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.4%. ஓகே, அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து 24%. ஓகே, ப்ராஃபிட் க்ரோத் வந்து சேல்ஸ் க்ரோத் 25%, ப்ராஃபிட் க்ரோத் வந்து 28%. இந்த கம்பெனி இதோட டிவிடெண்ட் வந்து 3% மேலே இருக்குது. ஓகே, இது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்ச பார்த்தா நம்ம என்ன செய்யணும்னா, இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேயா, என்ன செய்கிறேன், டிக்கெட்டை போகிறேன். டிக்கெட்டில் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்
நேராக ஃபைனான்ஸ் செக்டர் வந்துடுங்க. வந்துட்டாக்கா இந்த இருக்குல்ல, இதில் வந்து நம்ம செய்ய இப்போ ஒரு உதாரணமாக நம்ம ஒரு டிவிடெண்ட் கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இது 3% ரிட்டர்ன் கொடுக்குது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸு. அதுக்கு நம்மளுக்கு 1000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு 3 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கிது. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய ஃபைனான்ஸ் எப்படி செக் பண்ணும்ல, அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் 5 இயர்ஸாக இது ரெவன்யூ க்ரோவாக பாருங்கள். ஓகே, ரெவன்யூ பாசிட்டிவ். நான் 2019 போகிறேன். பட் 1700 கோடி, 1724 ஃப்ளாட்டு. 2021 2500 கோடி. 2022 3400. 2023 கொஞ்சம் டவுனாக இருக்குது ப்ராஃபிட்டு. ஓகேயா, ப்ராஃபிட் மேக்கிங் பாருங்கள். இதில் எபிட்டா இது ரெவன்யூ சேல்ஸு, இது ப்ராஃபிட்டு. எபிட்டா இதில் கரண்ட் இயர் டவுனாக இருக்குது ஐசிஐ செக்யூரிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் பாருங்கள். எபிட்டா எப்படி டவுன் ஆனாலும் இபிஎஸும் குறையும். இபிஎஸ் 11%. 2021 ஏறுது. 2022 24 இருக்குது. 2023 டவுனாக இருக்குது. ஓகேயா, இப்போது டிபிஎஸ் டிவிடெண்ட் பெர் ஷேர் 2019 9 ரூபா கொடுத்துக்கிறாங்க. 2020 11 ருபீஸ். 2021 21 ரூபா. 2022 24 ரூபா. 2023 19 ரூபா. அதாவது 2023 தான் அவங்களுக்கு கம்பெனிகளுக்கு சேல்ஸ் ப்ராஃபிட் மேக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த ஐசிஐ செக்யூரிட்டிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அது மட்டும் பத்தாது, பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டாக செக் பண்ணுது. அதுக்கு எப்படின்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை. பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிட்டு இந்த இருக்குல்ல டோட்டல் லயபிலிட்டிஸ் ஈக்விட்டி விட அதிகமாக இருக்கா பாருங்கள். அதிகமாக இருந்தாக்கா அந்த கம்பெனி ஹெல்த்தியான கம்பெனி கிடையாது. லயபிலிட்டி என்னென்னா என்னுடைய பாக்கெட்லேருந்து நான் வேறு ஆளுக்கு நான் தர வேண்டிய பணம், அதான் லயபிலிட்டிஸ், கடன். ஈக்விட்டிங்கிறது அசெட், என்னுடைய அசெட். இங்கே பாருங்கள், இதில் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 2019 லயபிலிட்டி 3600, ஈக்விட்டி 1000. இதில் பேலன்ஸ் ஷீட்டு பாருங்கள். இதில் 2020 3200, 1200. ஸோ திஸ் இஸ் நாட் லுக்கிங் வெரி ஹெல்த்தி பிகாஸ் இங்கே பாருங்கள் 2023 லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஈக்விட்டி கம்மியாக இருக்குது. ஈக்விட்டி விட லயபிலிட்டி கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டிவிடெண்ட் கம்பெனியில் இந்த கம்பெனியில் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஒரு ஹெல்த்தியான நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் ஹெல்த்தியான இது கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு இது எடுக்கலாம். அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா பான்கோ ப்ராடக்ட்ஸ் இது எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பான்கோ ப்ராடக்ட்ஸ் நம்ம மணி கண்ட்ரோலில் செக் பண்ணாக்கா இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் எப்படி பார்க்கணும். பான்கோ ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்துட்டாக்கா ஓகே. இது பான்கோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 2.8%, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 3% கிட்ட வருது இந்த கரண்ட் ப்ரைஸுக்கு. நான் சொன்னதில்ல, டிவிடெண்ட் என்னென்னா கரண்ட் ஃபைனான்சியல் இயர் அதாவது இயரில் லாஸ்ட் ஃபைனான்சியல் இயரில் அவங்க கொடுத்த அந்த டிவிடெண்ட்டை கரண்ட் ப்ரைஸால் இந்த கரண்ட் ப்ரைஸால் நம்ம மைனஸ் இது டிவைடு பண்ணாக்கா நம்ம டிவிடெண்ட் ஈல்டு கிடச்சிடும். இது நம்ம கால்குலேட் பண்ணுறக்கூட அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நமக்கு இந்த மணி கண்ட்ரோல் நம்ம போட்டுருவாங்க டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. டிவிடெண்ட் 3% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா டிக்கெட்டை போய்ட்டு இவங்களுக்கு ஃபைனான்சியல் எப்படி இருக்கு பார்க்க செக் பண்ணுங்கள். நான் பான்கோ ப்ராடக்ட்ஸ் ஃபைனான்ஷியல்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போய்ட்டு இவங்களுக்கு சேல்ஸ் எப்படி ரெவன்யூ எப்படி பாருங்கள். சேல்ஸில் 2020 1400, 2021 1500, 2022 1900. கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது கடந்த 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பாருங்கள். ப்ராஃபிட் மேக்கிங் 187, 276, 130. இது ஹெல்த்தியான கம்பெனியாக இருக்குது. ப்ராஃபிட் மேக்கிங் கன்சிஸ்டண்ட்டாக 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எபிட்டா மார்ஜின். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனால் இபிஎஸ் குரோ ஆகுதை பார்க்க செக் பண்ணணும். இபிஎஸ் பாருங்கள் 15, 21, 32, 37. இபிஎஸ் ஹெல்த்தியாக இருக்குது. டிபிஎஸ் இயர்னிங் பெர் ஷேர் 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுதா.
8 ரூபா, அப்புறம் 20 ரூபா, அப்புறம் குறைஞ்சி 2 ரூபா கொடுக்குறாங்க. 20 rupees, 22. ஓகேயா? ஸோ இது இவங்களோட ஃபைனான்சியல் வந்து கரெக்டாக இது நல்லா இருக்குது இந்த கம்பெனி. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணோம்னா இவங்களுக்கு லயபிலிட்டி எப்படி பாருங்கள். லயபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு, ஈக்குவிட்டி அசெட்டுக்கு வந்து கூட இருக்கணும். லயபிலிட்டி வந்து 362 வெர்சஸ் 832, 378 வெர்சஸ் 710, 2021 வந்து 358 வெர்சஸ் 823. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் லேபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் ஈக்விட்டி இவங்களுடைய இந்த ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லயபிலிட்டி அதாவது அவங்களுடைய பாக்கெட்லேருந்து வெளியே போகிற மணி வந்து கம்மியாக இருக்குது, உள்ள வர அசெட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. 2000 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே. சில கம்பெனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் ஈல்டுக்கு வந்து ரொம்ப நல்ல கம்பெனியாக தான் இருக்குது. ஓகேயா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ டிவிடெண்ட் ஈல்டு செக் பண்ணியாச்சு. 3%க்கு மேலே என்ன டிவிடெண்ட் ஈல்டு, கம்பெனி வந்து டிவிடெண்ட் ஈல்டு 3% மேலே இருக்குன்னு, சேல்ஸ் குரோத்து 12 இயர்ஸுக்கு 12% 5 இயர்ஸாக இருக்குன்னு, ப்ராஃபிட் குரோத்து 12% 5 இயர்ஸ். ஓகேயா? அப்புறம் என்ன செக் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும். பான்கோ ப்ரொடக்ஷனுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே, ஃபைனான்சியல் அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணாக்கா இன்கம் எபிட்டா மார்ஜின் வந்து 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ளஸ் இபிஎஸும் குரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கம்பெனி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், எப்போ நம்ம என்ட்ரி ஆகுது. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போனால், இது எப்போ என்ட்ரி ஆகுது. இது வந்து என்னுடைய திஸ் இஸ் நாட் ஃப்ரம் மீ த பை ரெக்கமெண்டேஷன், ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஓகே, டிவிடெண்ட் ஈல்டுக்கு அதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து டிவிடெண்ட் ஈல்டுக்கான நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஹையில் என்ட்ரி ஆகக்கூடாது. நான் வந்து உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். இது தான் முக்கியமான சில இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, டிவிடெண்ட் ஈல்டுக்காண்டி நம்ம வந்து சில இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது 52 ஹையர் என்ட்ரி ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ வந்து இருக்கார், பர்சன் ஏ வந்து 52 ஹையில் என்ட்ரி ஆகுறாரு. உதாரணமாக இதுதான் 52 ஹைன்னு வச்சுக்கோங்களேன். 744 அவரை வந்து டிவிடெண்ட் ஈல்டுக்காண்டி நான் அவர் என்ட்ரி ஆகுறாரு 744. ஆனால் இவருடைய ப்ராஃபிட் மேக்கிங்கும் பர்சன் பி இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா 52 லோவில் என்ட்ரி ஆகுறாரு. 52 லோ இது மணி கண்ட்ரோலை செக் பண்ணிக்கலாம். 52 லோ வந்து 315. ஓகேயா? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்சன் பி வந்து பர்சன் ஏ வந்து 744 52 ஹையர் என்ட்ரி ஆகுறாரு. பர்சன் பி வந்து 344. இதுதான் இதனுடைய 52 லோ ப்ரைஸ். இதில் என்ட்ரி ஆகுறாரு. இப்போது டிவிடெண்ட் ஈல்டு வந்து இந்த பர்சனுக்கு வந்து 3% கிடைக்க போகுது, இவருக்கும் 3% தான் கிடைக்க போகுது. ஓகேயா? இவருக்கு டிவிடெண்ட் 3% கிடைக்கும். 52 லோ என்ட்ரி ஆன அவருக்கும் 3% கிடைக்க போகுது. ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து யார் அதிகமாக வந்து சம்பாதிப்பாங்கன்னா, அதாவது இந்த இதில் என்ட்ரி ஆனார்ல 52 லோவில் என்ட்ரி ஆன அந்த பர்சன் தான் அந்த ஸ்டாக்குடைய அந்த ப்ரைஸு இதுக்குள்ள ஸ்டாக்குடைய அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு இதுலேயும் சம்பாதிப்பார். அஸ் வெல் அஸ் 3% ப்ளஸ்ஸு 3% டிவிடெண்டில் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து டிவிடெண்டுக்காக நம்ம வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால், டிவிடெண்டுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால், ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல்வேஸ் என்டர் 52 week low. This is very important. Never invest for dividend yield in 52 week high companies. So this is ரொம்ப important video. ஓகேயா? சில பேருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல டிவிடெண்ட் வந்து வருஷம் வாங்கிடலாம், மாதம் குவார்டர் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியில் 52 week ஹையில் என்ட்ரி ஆகணும். 52 week ஹையில் என்ட்ரி ஆகக்கூடாது. 52 week லோவில் என்ட்ரி ஆகினா தான் உங்களுடைய அந்த ப்ரைஸுடைய அந்த ப்ராஃபிட்டும்
along with dividend yield தான் கிடைக்கும். இதுதான் dividend yieldக்கு எப்போ என்ட்ரி ஆகணுங்கிறதுக்கு உள்ள முக்கியமான ஒரு உதாரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு என்ன புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3% டிவிடெண்ட் ஈல்டுக்கு ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி 5000 வேணும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து 20 lakhs தேவைப்படும். நீங்கள் அந்த கம்பெனியில் 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா உங்களுக்கு 3% டிவிடெண்ட் ஈல்டு படி உங்களுக்கு வந்து மந்த்லி 5000, இயர்லிக்கு பார்த்தீங்கன்னா 60000. அந்த 60000ங்கிறது 3% டு யுவர் total investment of 20 lakhs. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.